இதுதான் பாகிஸ்தானில் கொரோனா காலத்தை போல இப்போது ஒரு மினி லாக்டவுன் அல்லது ஸ்மார்ட் லாக்டவுன் என்று கூறக்கூடிய வகையில் ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஊரடங்கு போல கடைகள் அடைக்கப்படுவது, மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் இயங்குவது ஆகியவை குறித்து பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வணிக சந்தைகள் மற்றும் அத்தியாவசியமான கடைகள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் மற்றும் வணிக வளாகங்கள் ஆகியவை மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருமணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை இப்போது அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடும் வகையில் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் இந்தியாவிலும் 50 to 100 பேர் மட்டுமே திருமணங்கள் மற்றும் துக்க நிகழ்வுகளுக்கு கூட வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதே போன்ற கட்டுப்பாடு இப்போது பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடால் ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போராலும் இப்போது அமெரிக்கா எந்த நேரத்திலும் ஈரானில் இறங்கி தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதாலும் ஹோர்முஸ் நீரிணை இன்னும் அடைக்கப்பட்டு இருப்பதாலும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. மற்றொன்று, மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள் ஆகியவை இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள், கடைகள் அனைத்தும் 8 மணிக்கே மூடப்பட வேண்டும் என பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் நாடு தழுவிய ஸ்மார்ட் லாக்டவுன் என்று அழைக்கக்கூடிய மினி லாக்டவுன் பாகிஸ்தான் முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கின்றன என்றால், சனி ஞாயிறுகளில் வணிக வளாகங்கள், கடைகள் மூடப்படும். பொது நிகழ்ச்சிகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணிக்குள் திருமணங்களை மற்றும் பொது நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் திருமண போன்ற வைபவங்களை நடத்தக்கூடாது மற்றும் பொதுவான மத மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கில்ஜித் மற்றும் முசாஃபராபாத் நகரங்களில் மக்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என இந்த பெட்ரோல் எரிவாயு தட்டுப்பாடினாலும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களின் போக்குவரத்துக்கு அந்த எல்லையோர நகரங்களில், கில்ஜித், முசாஃபராபாத் போன்ற நகரங்களில் மக்கள் போக்குவரத்துக்கு தடை இருக்கக்கூடாது. அதனால் அவர்கள் செயல்படுவதற்கு மற்றும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தடைகளாலும், பெட்ரோல், டீசல் மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடங்களாலும் இந்த மினி லாக்டவுன் பாகிஸ்தானில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விநியோகம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் வரை இந்த புதிய கட்டுப்பாடுகள். பொது நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை. இரவு 10 மணிக்கு மேல் திருமண மண்டபங்களுக்கு அடைக்க வேண்டும். சனி ஞாயிறுகளில் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை அடைக்கப்படும். இரவு 6 மணிக்கு மேல் முக்கியமான அலுவலகங்கள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை என பல்வேறு முக்கிய கட்டுப்பாடுகளை இப்போது பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு பாகிஸ்தானில் அமல்படுத்தி இருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் கொரோனா காலத்தில் இருந்தது போல இப்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது மருத்துவமனைகளுக்கு விதிக்கப்பட்ட அந்த சலுகைகளைப் போல இப்போது பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்கள் உள்ளிட்ட போக்குவரத்து நிறுவனங்களுக்கு இந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற செயல்பாடுகளுக்கு இந்த மினி லாக்டவுனில் பல்வேறு கட்டுப்பாடுகள், தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து நிறுவனங்களுக்கும் கேஸ் மற்றும் எரிவாயு சப்ளை செய்ய இயலாத சூழ்நிலை மற்றும் பெரிய அளவில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும், மக்கள் பெரிய அளவில் அந்த எரிபொருளை பயன்படுத்தி போக்குவரத்தை அதிகமாக மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு இந்த பிராந்தியங்களில் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவை இயங்குவதற்கு, அலுவலகங்கள் ஆகியவை இயங்குவதற்கான கட்டுப்பாடுகள் இப்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக இந்த மினி லாக்டவுன் விரிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் பாகிஸ்தான் முழுவதும் அந்த மக்களிடையே ஒரு அச்சம், ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நிகிதா.